வணக்கம். இரவு நேர பிரதான செய்திகளின் ஊடாக நர்மதா சிறையில் முதலில் தலைப்புச் செய்திகள். வாகன இறக்குமதி குறித்த வெளியான அறிவிப்பு. புலமை பரிசில் பரீட்சை உயர்தர பரீட்சை தொடர்பில் எடுக்கப்பட்டுள்ள தீர்மானம். செங்கடலில் சவுதி எண்ணெய் கப்பல் மீது துல்லிய ஏவுகணை தாக்குதல். இனி விரிவான செய்திகள். நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலையை கருத்தில் கொண்டு எதிர்வரும் நாட்களில் நடைபெறவுள்ள 5ஆம் தர புலமை பரிசில் பரீட்சை மற்றும் காப்போத உயர்தர பரீட்சை தொடர்பாக விசேட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. வளிமண்டலவிய திணைக்கள பிரதிநிதிகள், அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் மற்றும் பரீட்சைகள் திணைக்களத்தின் பிரதிநிதிகளுக்கு இடையில் இன்று இக்கலந்துரையாடல் நடைபெற்றது. இதன்போது நாளை மறுதினம் மற்றும் 8ஆம் தேதிகளில் மழை காலநிலை நிலவினால் பரீட்சை பணிகளுக்கு ஏற்படும் தாக்கங்கள் தொடர்பாக நடவடிக்கை எடுக்க அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் செயற்பாட்டு அறையில் விசேட பிரிவொன்றை ஆரம்பிக்க திட்டமிட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. இதேவேளை வெள்ளப்பெருக்கு ஏற்படுமாயின் அதற்காக படகுகள் மற்றும் மீட்பு குழுக்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் மேலும் குறிப்பிட்டுள்ளது. கடந்த ஆண்டும் உயர்தர பரீட்சை நடைபெற்ற நவம்பர் மாதத்தில் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களில் சில இடங்கள் வெள்ளத்தில் மூழ்கியதால் அவுசௌகரியத்திற்கு உள்ளான உயர்தர மாணவர்களை பரீட்சை நிலையங்களுக்கு அழைத்து செல்வதற்காக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தினால் படகுகள் அனுப்பி வைக்கப்பட்டிருந்தன. 2026ஆம் ஆண்டுக்கான புலமை பரிசில் பரீட்சை ஆகஸ்ட் 9ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் காப்போத உயர்தர பரீட்சை ஆகஸ்ட் 10ஆம் தேதி ஆரம்பமாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் வர்த்தக சம்மேளனம் 6 ஆண்டுகளுக்கு பிறகு தனது முக்கிய வெளியீடான மோட்டார் வாகனத்துறை அறிக்கை 2025-26 வெளியிட்டுள்ளது. வாகன இறக்குமதிகள் மீண்டும் தொடங்கியுள்ள நிலையில் இலங்கையின் வாகனத்துறை ஒரு புதிய கட்டத்திற்குள் பிரவேசிப்பதை இந்த அறிக்கை சுட்டிக்காட்டுகின்றது. மோட்டார் வாகன இறக்குமதி மூலம் சுங்க வரிகளாக ரூபாய் 896.4 பில்லியன் வருவாய் கிடைத்துள்ளது. 15க்கும் மேற்பட்ட உள்நாட்டு வாகன இணைப்பு ஆலைகள் இயங்கி வருவதோடு குறைந்தபட்சம் 20% உள்ளூர் மூலப்பொருட்களை பயன்படுத்தும் கொள்கை காரணமாக வேலைவாய்ப்புகளும் உள்நாட்டு மதிப்பு கூட்டலும் அதிகரித்துள்ளன. 2026ஆம் ஆண்டின் முதல் 6 மாதங்களில் மாத்திரம் 3,27,000க்கும் அதிகமான புதிய வாகனங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. உலகளவில் விற்பனையாகும் புதிய சிற்றுந்துகளில் 4 1 மின்சார வாகனமாகும். இதன் விற்பனை முதன்முறையாக 20 மில்லியனை கடந்துள்ளது. வாகன பாதுகாப்பு மற்றும் சோதனை நடவடிக்கைகளில் AI பயன்பாடு தயாரிப்புகளுக்கான நேரத்தை 50% வரை குறைத்துள்ளது. இலங்கை பொருளாதாரத்தில் வாகனத்துறையின் பங்கு இறக்குமதி மற்றும் பதிவு தரவுகள், எரிபொருள் வகை சார்ந்த சந்தை போக்குகள் மற்றும் இத்துறையின் எதிர்கால வாய்ப்புகள் குறித்த விரிவான தகவல்களை இந்த அறிக்கை உள்ளடக்கியுள்ளது. இனி வெளிநாட்டு செய்திகள். யான்பு கடற்கரைக்கு அப்பால் வடக்கு செங்கடலில் சவுதியின் வபா என்ற எண்ணெய் கப்பலை பல பாலிஸ்டிக் ஏவுகணைகளால் தாக்கியதாக ஏமனின் கவுதி குழு இன்று புதன்கிழமை தெரிவித்துள்ளது. அந்த குழுவின் இராணுவ செய்தி தொடர்பாளர் ஓர் அறிக்கையில் ஏவுகணைகள் அந்த கப்பலை துல்லியமாக தாக்கின என்று கூறினார். சவுதி அரேபியா மீதான தங்களின் கடல்வழி முற்றுகை மற்றும் முற்றுகைக்கு முற்றுகை என்ற உத்தியின் ஒரு பகுதியே இந்த தாக்குதல் என்று சரி தெரிவித்தார். ஜூலை 22 அன்று முற்றுகை தொடங்கியதிலிருந்து தம்மால் குறிவைக்கப்பட்ட சவுதி எண்ணெய் கப்பலின் எண்ணிக்கை இந்த தாக்குதலுடன் 8ஆக உயர்ந்துள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். மேலும் 29 சவுதி எண்ணெய் கப்பல்கள் செங்கடல் மற்றும் அரபிக்கடலை கடந்து செல்ல விடாமல் தடுக்கப்பட்டன அல்லது திரும்பி செல்லும்படி கட்டாயப்படுத்தப்பட்டன என்றும் சரி கூறினார். பாப் அல் மாண்டாய் நீரிணையில் இருந்து தாங்கள் முற்றுகையிட்டதாக கூறியதை வெற்றிகரமாக நிறைவேற்றிய பிறகு சவுதி அரேபியா தனது எண்ணெய் கப்பல்களை வடக்கு செங்கடலுக்கு திருப்பிவிட்டதாக அவர் தெரிவித்தார். செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது.